அதி கனமழையால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட பகுதி மக்களுக்கு திமுக நிர்வாகிகள் உதவ வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாகவே 2 நாட்களாகவே அதி கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த நிலையில் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களின் விரைந்து இயல்பு வாழ்க்கையை திரும்ப வேண்டும் என்பதற்காக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், மாவட்ட கழக செயலாளர்கள் உள்ளிட்ட கழக அமைப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் அவரவர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் அத்தியாவசிய தேவைகளுக்கு உதவிட வேண்டும் என்றும் நிவாரண பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கு துணை நிற்க வேண்டும் என்ற உரிமையோடு கேட்டுக்கொள்வதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே வெள்ள பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு அமைச்சர்கள், அதே போல IAS அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்வது, களப்பணியில் ஈடுபடுவது உள்ளிட்ட பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், கழக மாவட்ட செயலாளர்கள், கழக அமைப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் உடன் நின்று பணியாற்ற வேண்டும் என்று அரசு அதிகாரிகளுக்கு துணை நிற்க வேண்டும் என்று உரிமையோடு கேட்டுக்கொள்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செலினா.